ஹாய், நான் தான் உங்கள் சகுந்தலா எஸ்எஸ் குமார். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இன்றைக்கி ஆடி கடைசி வெள்ளி இல்லைங்களா? ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது எல்லா கோவில்லையுமே. இன்றைக்கி நம்ம வந்து கோயிலுக்கு தான் கிளம்பிட்டோம். எந்த கோயிலுக்கு கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி எந்த கோயிலுக்கு போனோம் அப்படின்னா, திருவேற்காடு தேவி கருமாரியம்மன் கோவிலுக்கு தாங்க போனோம். இங்கே வந்து நான் போகணும்னு சொல்லி இங்கே சென்னை வந்ததுலேருந்தே இந்த கோயிலுக்கு போகணுன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நமக்கு அதுக்கான டைம் அமையவே இல்லை. இன்றைக்கி வந்து ஆடி வெள்ளி அதுமா நமக்கு இன்றைக்கி அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. நாங்கள் கிளம்பிட்டோம். இவங்க வந்து ஒர்க்குக்கு போயிருந்தாங்க. போயிட்டு ஒரு 7:30 மணிக்கு தான் வீட்டுக்கே வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் குளிச்சுட்டு கிளம்பும்போது நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும்போதே மணி 8 ஆகிடுச்சுங்க. அங்கே போனால் சரியான கூட்டம். ரோட்லேயே வந்து ரொம்ப க்ரௌடாக தான் இருந்துச்சு. நம்ம போயிட்டு என்ன சொல்கிறது, நம்ம ஊராக இருந்ததுன்னா பசங்க ஸ்கூல் போனாலும் சரி, இவங்க ஒர்க்குக்கு போனாலும் நம்ம பேசாமல் எங்கேனாவது கிளம்பணுன்னா கிளம்பி போயிடலாம். ஆனால் சென்னை வந்ததுலேருந்தே நான் வந்து எங்கேயுமே போகிறதில்லைங்க. அதுவே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. இப்படி கிளம்பி போனது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுவும் என்னமோ என்ன சொல்கிறது, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இத்தனை மக்களை பார்க்குற மாதிரி ஒரு சந்தோஷம். நம்ம ஊரில் இருக்கும்போது நமக்கு ஒரு தைரியம் இருக்கும், நம்ம ஊர் தானே நம்ம போயிடலான்ட்டு. இது புது இடம், புது ஊருன்றதுனால எனக்கு டக்குன்னு வெளியில் கிளம்புறதுக்கெல்லாம் கொஞ்சம் பயம். இவங்கள தான் எங்கே போனாலும் கூப்பிட்டு போவோம். அப்படி தான் இன்றைக்கி கண்டிப்பாக நான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகணும், நீங்கள் எவ்வளோ நேரம் ஆகி வந்தாலுமே இன்றைக்கி கண்டிப்பாக என்னை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லியிருந்தேன். சரி போகலான்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளும் கோயிலுக்கு வந்தாச்சு. வந்து பார்த்தா சரியான கூட்டங்க. கோயில் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப பெரிய கோயிலாகவே இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம போகும்போதே முன்னாடி வந்து சாமியை வந்து ரொம்ப அலங்கரித்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நமக்கு என்னதான் நமக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலுமே இப்போலாம் வந்து ஒருத்தவங்கள்ட்ட சொல்கிறத விட நம்ம கோயிலுக்கு போய் போயிட்டு அந்த அம்மாட்ட நம்ம வேண்டிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மனசுக்குள்ளே வந்து ஒரு அமைதி கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னாவே எனக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கும். இங்கே வந்ததுக்கப்புறம் நான் கோயில் போகிறது ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம புது இடங்கிறதுனால வந்து எனக்கு போகிறதுக்கு கொஞ்சம் பயம். அது போக போக சரியாயிடும். போயிட்டு சரியான கூட்டங்க. லைனில் தான் நிற்கணும்னு சொல்லிட்டாங்க. லைன் பார்க்கும்போதே அப்பா இவ்வளோ கூட்டம் இருக்குது, நம்ம எப்போ போய் சாமி கும்பிட போகிறோம் அப்படின்னு. ஆனாலும் நம்ம கண்டிப்பாக லைனில் நின்று சாமி கும்பிட்டு தான் போகணும் அப்படிங்கிறதுல இருந்தோம். அப்புறம் சரின்னு சொல்லி லைனில் நின்னோம். லைனில் நின்றுட்டு இருக்கும்போதே பசங்க ஆரம்பிச்சிட்டானுங்க, என்னம்மா இவ்வளோ கூட்டமாக இருக்குது, நம்ம எப்போம்மா சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோன்னா தான். சரி விடு தம்பி, நம்ம எப்போவா இருந்தாலும் சாமி கும்பிட்டுட்டு எந்த டைம்னாலும் 9 மணி 9 வரைக்கும் இங்கேயே டிஃபன் எதனா ஒரு கடையை பார்த்து டிஃபன்லாம் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அது இல்லாமல் நமக்கு கோயிலுக்கு போனாவே சாமி கும்பிட்டு அடுத்து எங்கடா பொங்கல் கொடுப்பாங்க, புளியோதரை கொடுப்பாங்க அப்படிங்கிறத அது நம்மளோட பழக்கம். அது சொல்லிவிட்டு இவனுங்கள்ட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், விடு தம்பி இங்கேயே பொங்கல்லாம் கொடுப்பாங்க, சாப்பிட்டு அடுத்து 10ஆவதுக்கு பக்கத்தில் எதனா டிஃபன் கடை இருந்ததுன்னா சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து நம்ம கூட்டம் இருக்குதுங்கிறதுக்காக வந்து நம்ம சாமியை பார்க்காம போக முடியாது இல்லைங்களா? நம்ம வந்ததே எதுக்காக, அந்த அம்மாவை பார்க்குறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். அதனால் நம்ம எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் நான் இன்றைக்கி சாமி பார்த்துட்டு தான் வருவேன். இவங்களுக்கெல்லாம் நம்ம போயிடலாம், வெளியில் நின்றே சாமி கும்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நான் சாமி கும்பிட்டு தான் வருவேன்னு சொல்லி லைனில் நின்று ஒரு வழியாக சாமி கும்பிட்டு வெளியில் வந்தால் நாகாத்தம்மன் புத்துக்கோயிலுங்க. ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, எனக்கு பார்க்குறதுக்கே இப்படி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளோ அழகாக அலங்கரிச்சிருந்தாங்க அம்மனை. உள்ளே போயிட்டு நானும் சுற்றி வந்து சாமி கும்பிட்டு இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி பார்த்துருக்கேன். நாகாத்தம்மன் புத்துங்கிறது ஒரு அளவுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவ்வளோ பெருசாக இருக்கிறது வந்து இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எனக்கு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப 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 ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ பெருசு புத்து இருக்குமா அப்படிங்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேங்க. இவ்வளோ பெரிய இது அதாவது வந்து புத்து இருக்குமா அப்படிங்கிறதே வந்து நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இங்கேயும் வந்து நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டு அடுத்து என்னங்க, அடுத்து நம்ம சாப்பிட போக வேண்டியது தான். சாமி கும்பிட்டு நம்மளும் கிளம்பியாச்சு. சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.